ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவு என்ன மாதிரின்னா, அதாவது இந்த கரோனா இருக்கிற காலத்தில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாதாரணமான கஷ்டம் இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த பீரியடில் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற பிள்ளைகளுடைய மனைவிகள், அவருடைய தாய்மார்கள் எல்லாருமே நிறைய பேர் வர்றாங்க. அப்பா, எனக்கு இந்த மாதிரி அவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறான், அவனுக்கு கிடைக்கலன்றதுனால வெறி பிடிச்சிட்டு அலையிறான், அதனால் வீட்டில் சண்டை, வீட்டில் கண்டதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான், கிடைச்சிதுன்னா எதையாவது, அதாவது பாருங்கள், என்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதாவது மது கிடைக்காம மதி மயங்கி அதனாலேயே வைப்ரேஷன் ஆகிடுது, கையெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. பேஸ்ட் இல்லை, இந்த ஏதாவது பேஸ்ட்டுங்க இருக்கு, அந்த பேஸ்ட்டுங்க, அப்புறம் வஜ்ஜிரம் ஃபெவிக்கோல், தேவையில்லாத மாத்திரைங்க, அப்புறம் கள்ளச்சாராயம், இந்த மாதிரி எதோ டர்பன்டைனு, இதெல்லாம் எலுமிச்சம்பழத்தை போட்டுறது, புளியை ஊற்று அதில் போட்டு இது பண்ணுறது, அதில் இருக்கிற விஷயத்தை முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ இவங்களே தயார் பண்ணிக்கிறது, என்னத்தையாவது தயார் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதனால் பெரிய நோய்க்கு ஆளாடுறது, அப்புறம் கிட்னி கல்லீரல் பாதிக்கப்படுது, அப்புறம் உயிருக்கே சேதமாகிடுது. நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம், நிறைய தொலைக்காட்சியில் பார்க்குறோம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப அவங்க அவஸ்தைப்படுறாங்க. அதை கேள்விப்படும்போது அது இது மாதிரி அப்பா எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கிங்கப்பா, இங்கே வீட்டுக்காரர் குடிக்கிறாருப்பா, இந்த மாதிரி குடிக்கலன்னு அவஸ்தைப்படுறாரு, என்னை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த பிரார்த்தனையை கேட்கும்போது 1-2ன்னா பரவாயில்ல, ஒரே நாளில் பல பிரார்த்தனைகள் வருது. நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலையும் இப்படி தான் இருக்குது, அங்கேயும் இப்படி தான் இருக்குது. இது இதுக்கு அடிமை ஆகிட்டாலே ரொம்ப சிரமமாகிடுறாங்க. அவங்க எல்லாம் நல்லவங்க தான், குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா சகோதரியும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் நல்லவர் தான், ஆனால் இந்த மாதிரி இது சாப்பிட்டா தான் பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இதில் இல்லாதனால சூசைட் நம்ம நிறைய பேப்பரில் பார்க்குறோம். நம்ம கேரளாவில் இந்த மாதிரி மற்ற மாநிலங்களோடு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம மாநிலத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சில நேரங்களில் சொல்லியிருக்கேன். நம்ம கோவிலுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க, சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்க. எதிரில் இருக்கிற தண்டவாளத்தில் போய் நான் விழுந்துடுறேன், அதுக்கு முன்னாடி பாபாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் செத்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவை வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, இந்த மந்திரத்தை சொன்னாக்கா நீங்கள் குடிக்கிற அந்த எண்ணமே இருக்காது, அந்த எண்ணத்துலேருந்து மீண்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன்னா அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவீங்க. அது பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன், அப்படியே நான் காமிக்கிறேன். இதை நீங்கள் படிச்சுங்க, நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஓரலாகவும் நான் சொல்கிறேன், சரியா? ஓம் ஓம் மனோவிகார, ஓம் மனோவிகார மனோநாச குரூர சக்தி நாசய ஹூம்பட் ஸ்வாகா. ஓம் ஓம் மனோவிகார மனோநாச குரூர சக்தி நாசய ஹூம்பட் ஸ்வாகா. ஓம் மனோவிகார மனோநாச குரூர சக்தி நாசய ஹூம்பட் ஸ்வாகா. இதில் அவங்க பேரை சேர்க்கணும்னு இணைக்கணும்லாம் எங்கேயும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பல சித்தர்கள் வழிபட்டு அதை கடைபிடித்து சொல்லி, அதை நிறைய அன்பர்கள் அதன் பிறகு இதை கடைபிடித்து சொல்லி இதிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. இதை நான் அப்படியே வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் நீங்கள் எழுதிக்கலாம் அல்லது மனப்பாடம் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் மனோவிகார மனோநாச குரூர சக்தி நாசய ஹூம்பட் ஸ்வாகா. ஓம் மனோவிகார மனோநாச குரூர சக்தி
நாசைய ஓம்பட் ஸ்வாகா. எப்படின்னா அந்த மாதிரி மனத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலே அந்த மனோ விகாரம், விகாரம் ஆகுது. அது எதையாவது இந்த மாதிரி லாகிரி விஸ்துக்களை சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம், அந்த விகாரம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த மனம் நாசமாகும். அந்த மாதிரி மனம் நாசமாயிட்டு அந்த குரூர சக்தி நாசமாயிட்டு அதனால நல்லதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அதாவது டென்ஷனாக இருக்கிறாங்க குடிக்காமல், அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு பதிலாக சொல்லலாம். அவங்க சொன்னால் நல்லது. நம்ம அவங்களுக்கு பதிலாக நம்ம சொல்லி இந்த மந்திரத்தை 108 தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும். 108 தடவை மனசுலேயே சொல்லிக்கலாம். நம்ம மனசுலேயே சொல்லிக்கலாம். வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் எல்லோரும் காது கேட்கணும்னு அவசியம் இல்லை. மனைவிக்காக, அதாவது கணவனுக்காக மனைவியும் மகனுக்காக அம்மாவும் இதை சொல்லலாம். 108 தடவை சொல்லிகிட்டே வரணும். சொல்லிட்டு வந்தாக்கா அதுலேருந்து மீண்டு வருவாங்க. கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்க. மீண்டு மீண்டும் நல்ல புத்தியோட, சுய நினைவோட நல்ல உத்தியோகம் பண்ணுறது, நல்ல வேலைகளை பண்ணுறது, நல்ல பேர் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் மீண்டும் ஒரு வசந்தம் அவங்களுக்கு திரும்பும். அதை சொல்லுங்கள், கண்டிப்பாக வெல்லுங்க. இது கூட இன்னொன்று இருக்குது, முக்கியமான சாயப்பாவோட அந்த திருநீர் விபூதி அப்படி சொல்லும் இல்லையா, அந்த திருநீரை டம்ளரில் ஒரு சொட்டி தண்ணியில், அந்த தண்ணி முழுக்க, டம்ளர் முழுக்க தண்ணி இருக்கும், அந்த டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சிட்டிகை சாயப்பாவுடைய உதியை போட்டுட்டு கலக்கிட்டு சாப்பிட்ருங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு பதிலாக. அவங்க சொன்னால் இன்னும் விசேஷம். குடிக்கிறவங்க சொன்னால் அவங்களால சொல்ல முடியல, நிதானம் இல்லை, அல்லது டென்ஷனாக இருக்கிறாங்க, அல்லது மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பதிலாக சொல்லலாம். சொல்லிவிட்டு இதுலேருந்து விடுபடலாம். இதே மாதிரி தான் அந்த பெண் அழுதாங்களே, அவங்கக்கிட்ட சொன்னோம். அவங்களுடைய தகப்பனார் குடித்தார். அதனால் இவருக்கு இந்த பொண்ணு கல்யாணமாக இருந்தது. மறுபடியும் இதெல்லாம் குடித்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சாயினுடைய உதியை போட்டு தண்ணியில் போட்டு குடித்து மீண்டும் நல்லபடியாக ஆகிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு மீண்டும் வசந்தம் வந்தது. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் மகனுக்கும் அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த சாயினுடைய உதியை போட்டு அந்த டம்ளரில் தண்ணி போட்டு சாப்பிடுங்க. நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த இதுலேருந்து மீண்டு வருவாங்க. மீண்டும் தொழில்களை நல்ல விதமாக செய்வாங்க. நல்லா அவங்களுடைய பேர் ரிப்பேர் ஆகாமல். இப்போ பாருங்கள், மருமகன் குடித்தாருன்னா மாமனார்கிட்ட மரியாதை இருக்காது, அப்பா குடித்தாருன்னா பையன்கிட்ட மரியாதை இருக்காது, கணவர் குடித்தாருன்னா மனைவி கிட்ட மரியாதை இருக்காது, அதே மாதிரி அம்மா கிட்ட மரியாதை இருக்காது. இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் போகுது இல்லையா. அதனால் பிள்ளைகள் கண்டிப்பாக இதை கேட்கணும். சொல்கிற பேச்சு கேட்டு இந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வசந்தம் உள்ள நல்ல வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக, அது கௌரவமான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக மீண்டும் வசந்தம் கிடைப்பதற்காக அவங்களை வாழ்த்துகிறோம். இந்த பிரார்த்தனையை சொல்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், இந்த மந்திரத்தை சொல்கிறோம். மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக மாறாது. கண்டிப்பாக உங்களுடைய மனசு மாறி குடிக்கணும்னு போகாது. குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.